ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ஒர்க்கிங் லேடிஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஒரு சில வீட்டில் ஜென்ஸுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற வேலை பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ வேணாலும் சமைச்சிடலாங்க, ஆனால் இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வீட்டு சிங்க் என்ன அக்ஷய பாத்திரமா, கழுவ பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது, சிங்க்கு கொஞ்சம் நேரம் கூட காலியாகவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் அதிகமாக பாத்திரம் பயன்படுத்தாமல் கம்மியான பாத்திரத்தில் எப்படி சமையலை முடிக்கலாம், அதிகமாக சிங்கில் பாத்திரம் சேராமல் எப்படி பார்த்துக்கலாம், பாத்திரம் தேய்க்கிற வேலையை சலிப்பே தெரியாமல் ஈஸியாக எப்படி செய்யலான்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரம் நம்ம வச்சுருப்போம். நம்ம இட்லி செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போட்டாலே சிங்க் நிறைஞ்சிரும். இது போக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், பொரியல், ரைஸுக்கு ஒரு குக்கர், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். பாத்திரம் தேய்க்கிற வேலை ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க, கம்மியான பாத்திரம் பயன்படுத்தி சமைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கடாய். இப்போ ரீசெண்டாக நான் இந்த மல்டி கடாய் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய கிச்சனில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குவாலிட்டியான கடாய் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மூடி இருக்குது. இந்த கடாய் பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வச்சு சமைக்கலாம், இல்லை கேஸ் ஸ்டவ் மேலேயும் வச்சு சமைக்கலாம். இந்த கடாய் நல்லா அகலமாக பெருசாக இருக்கிறதால நான்வெஜ் சமைக்கிறதுக்கு, கலந்த சாதம் பண்ணுறதுக்கு, கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வச்சு சமைக்கிறதுக்காக நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்டாச்மெண்ட். ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட்லி தட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. ஒரே சமயத்தில் நம்ம 14 இட்லி செஞ்சுக்க முடியும். குழி நல்லா அகலமாக இருக்கிறதால நல்ல பெரிய இட்லியாக நம்மளால் செய்ய முடியுது. தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றிட்டு ஒரே சமயத்தில் 14 இட்லி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு மினி இட்லி பிளேட்டும் வருது. இதில் குட்டி குட்டியாக 40 மினி இட்லி ஒரே சமயத்தில் நம்ம செஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மினி இட்லி ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தட்டில் பெரியவங்களுக்காக பெரிய இட்லியும், இந்த தட்டில் குட்டி பசங்களுக்காக மினி இட்லியும் ஒரே சமயத்தில் நம்மளால் செஞ்சுக்க முடியும். காலையில் ஸ்கூல் நேரத்தில் இப்படி ஒன்றா நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லி சாம்பார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதே கடாயில் இட்லி செஞ்சதுக்கப்புறமா நம்ம சாம்பாரும் இதுலேயே செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் ஒரே ஒரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு பாத்திரம் ரொம்ப கம்மியாக செலவாகும். இந்த மல்டி கடாயில் இந்த மாதிரி 2 ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம கொழுக்கட்டை, இடியாப்பம் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்க முடியுது. 2 பிளேட்டும் நம்ம ஒரே சமயத்தில் வச்சு குக் பண்ணலாம் அப்படிங்கிறதால நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி ஒரே சமயத்தில் செய்ய முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பொரியலுக்கு காய்கறி எல்லாம் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி அடுக்கி விட்டு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். காயெல்லாம் சூப்பராக வெந்துடுது. இந்த ஸ்டீமர் பிளேட்டை நம்ம எக்கு பாயில் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எக்கு தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம பாயில் பண்ணும்போது சில சமயம் அந்த ஓடு கிராக் ஆகி உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி லீக் ஆயிரும். நம்மளுக்கு சரியாக உரிக்கிறதுக்கே வராது, பிஞ்சு வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் கூட லீக் ஆகாது. 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். உரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டீமர் பிளேட் சாப்பாட்டை ரீஹீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சமாக ஏதாவது மீதியான லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா
அதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு டைரெக்டாக நம்ம ரீஹீட் பண்ண முடியாது. அதையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணால் போதும், எல்லாமே சூப்பராக ரீஹீட் ஆயிடுது. ஒரே சமயத்தில் ஒரு 4-5 கிண்ணம் வச்சு கூட நம்ம ரீஹீட் பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரி பண்ணும்போது பாத்திரம் நம்ம கம்மியாக செலவு பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் தட்டு, டம்ளர், மிக்சின்னு நம்ம சிங்கில் பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் சிரமம் தெரியாமல் ஈஸியாக வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஆடியோ புக்ஸ் கேட்டுகிட்டே நம்ம வாஷ் பண்ணலாம். வேலைக்கு வேலையும் ஆயிரும், நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆடியோ புக் கேட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு பிடிச்சமான ஆடியோ புக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபோனை வந்து கையிலே வச்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈரம் படாமல் ஒரு சேஃபான பிளேஸில் நீங்கள் ஃபோனை வச்சிடலாம். ஆடியோ புக் கேட்டபடியே நீங்கள் பாத்திரத்தை எல்லாம் ஈஸியாக தேய்ச்சி முடிச்சிடலாம். ஸோ டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், பாத்திரம் தேய்ச்ச சிரமமும் நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ங்கிற ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குக்கு எஃப்எம் ஆப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்ஸ் இருக்குது. செல்ஃப் ஹெல்ப், மோட்டிவேஷன் கேட்டகரியில் கூட நிறைய புக்ஸ் இருக்குது. குக்கு எஃப்எம்மில் இப்போ நான் ரீசெண்டாக கேட்டுட்ருக்கிற புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மைண்ட்ஃபுல் ஜென் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு. மைண்டை எப்பவும் எப்படி ஹாப்பியாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுன்னு நிறைய சூப்பரான விஷயங்கள் எல்லாம் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் நீங்களும் கேட்டு பாருங்கள். சந்தோஷம் ஒரு சாய்ஸ். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்ல எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்து சூஸ் பண்றது நமக்கு சந்தோஷத்தை தரும். குக்கு எஃப்எம்மோட வருட சந்தா 399 ரூபாய். குயின் 50ங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 199 ரூபாய் கட்டினா போதும். வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ஆடியோ புக்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி பயன்படுத்தி சட்னி, மசாலாலாம் அரைச்சிங்க அப்படின்னா அதை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு சிங்கில் போடாதீங்க. அதை கையோட ஒரு 10 செகண்டில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 ட்ராப் டிஷ் லிக்விட் விட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா, சட்னி எல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆயிரும். மூடி கூட ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இதுக்கப்புறம் இதை தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் தண்ணியில் அலசி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் சேராது, மிக்ஸி சூப்பராக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வேக வைக்கிறதுக்கு 2-3 ஐட்டம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை உள்ளே வச்சு வேக வைக்க பாருங்கள். இப்போ மதியம் லஞ்சுக்கு ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் வேர்க்கடலையை எப்படி உள்ளே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரைஸும் குக் ஆயிரும், நம்மளுக்கு வேர்க்கடலையும் குக் ஆயிரும். தனியாக 2 குக்கர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. குக்கரில் டைரெக்டாக சமைக்கும்போது அந்த குக்கரை கழுவி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குக்கர்லாம் பெருசாக இருக்கிறதால அதை கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நீங்கள் வந்து குக்கருக்குள்ளே இந்த மாதிரி செப்பரேட்டர்ஸ் பயன்படுத்தி சமைக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த அளவில் நீங்கள் செப்பரேட்டர்ஸ் வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ரைஸு, ஒரு பாத்திரத்தில் பருப்பு, மேலே காய் அந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் வந்து அழுக்காகவே ஆகாது, ஜஸ்ட் அலசி வச்சுட்டா போதும். இந்த செப்பரேட்டர்ஸை உடனே வாஷ் பண்ணாமல் இதை சர்விங்க்கு பயன்படுத்திட்டு அப்புறமா கடைசியாக கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்திரம் நம்ம கம்மியாக செலவு பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது, கம்மியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அதே பாத்திரத்தில் சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சமைச்சிட்டு அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாத்திரம் செலவாகும். முடிஞ்ச வரைக்கும் குக் அண்ட் சர்வ் பாத்திரங்கள்லையே சமைச்சிட்டு அதே பாத்திரத்திலே நம்ம சர்வ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ மீதியான சாப்பாடு, குழம்பெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எந்த பாத்திரத்தில் ரீஹீட் பண்ணுவீங்களோ அதே பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ மறுபடியும் ஒரு பாத்திரம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது.
நான் வந்து சாதம், குழம்பு, பொரியல் எல்லாம் ஏதாவது மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மைக்ரோவேவில் தான் ரீஹீட் பண்ணுவேன். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நான் மைக்ரோவேவில் எந்த பாத்திரம் பயன்படுத்துவேனோ அதே பாத்திரத்தில் தான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணுறேன். அதை வந்து பீங்கான் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏர்டைட் லிட்டு இருக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை தேவைப்படும் போது எடுத்து மைக்ரோவேவில் ரீஹீட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நான் சர்வும் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு பாத்திரம் மாற்ற வேண்டிய அவசியமே வராது. அதனால் பாத்திரம் யூசேஜ் வந்து நல்லாவே கம்மியாகுது. இதையெல்லாம் தாண்டி ஒர்க்கிங் விமன், சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு வேலையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணி டிஷ்வாஷர் வந்து வாங்கிக்கலாம். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு டிஷ்வாஷர் செட் ஆகுமா, உங்கள் வீட்டு பாத்திரமெல்லாம் டிஷ்வாஷரில் வைக்க முடியுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே டிஷ்வாஷரை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு டீட்டெயில்டு டெமோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டிஷ்வாஷரை நான் யூஸ் பண்ணி காமிச்சு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஷ்வாஷரில் என்னென்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் வைக்க முடியும், நம்ம இந்தியன் குக்கிங்க்கு டிஷ்வாஷர் செட் ஆகுமான்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டிஷ்வாஷர் நிஜமாலே யூஸ் ஆகுமா, உங்கள் வீட்டுக்கு அது செட் ஆகுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.